ஹலோ வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 4 இது எல்லாத்துலேயும் கேட்ட மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் டாப்பிக்கில் இருக்க எல்லா கொஷின்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஷாம்ஸ் மந்த்லி இன்கம் இஸ் 12,000. ஷாமோட மாத வருமானம் 12,000 ரூபாய். He saves 1,200. அவர் மாதம் 1,200 ரூபாயை சேவ் பண்ணுறாரு. அப்படி சேவ் பண்ணார்னா ஃபைண்ட் த பர்சன்ட் ஆஃப் ஹிஸ் சேவிங்ஸ் அண்ட் ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அவர் எவ்வளோ சேமிப்பு செய்கிறாரு, எவ்வளோ செலவு செய்கிறாருங்கிறதோட பர்சன்டேஜ் வேணும். சரிங்களா? இப்போ கொஷினில் என்ன கொடுத்துட்டாங்க, மாத வருமானம் 12,000 ரூபாய்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது பர்சன்டேஜ்னால் நம்ம எப்போவுமே மேக்ஸிமம் 100% தான் எடுத்துப்போம். அப்போது இந்த 12,000 தான் என்னவா இருக்குன்னா 100%ஆக இருக்கும். அப்போது அவர் எவ்வளோ சேவ் பண்ணுறாருன்னு கொடுத்துருக்காங்க. 1,200 ரூபாயை சேவ் பண்ணுறாரு. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அப்போது அந்த 12,000 100%னா அப்போது இந்த 1,200 ரூபாய் எவ்வளோ பர்சன்டேஜ், இது நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. அதனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போது இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு 12,000 ஈக்குவல் டு இந்த 100 இன்ட்டு 1,200. ஸோ இந்த 3 0, இங்கே 2 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 12 12 1 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது, 10 கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, 10%. அப்போ என்னது, எவ்வளோ சேவ் பண்ணுறாரு, 1,200 ரூபா சேவ் பண்ணுறாரு. அந்த 1,200 ரூபா 10%. அப்படின்னா ரிமைனிங் இருக்க 90% அவர் செலவு செய்கிறாரு. அப்போது 10% சேவ் பண்ணுறாரு. அப்புறம் அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு, 100ல் 10% போயிடுச்சுன்னா ரிமைனிங் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவார், செலவு செய்வார். அப்போ சேவ் பண்ணுறது 10, எக்ஸ்பெண்டிச்சர் 90%. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம், a shopkeeper marked the price of an article as 15% more on its cost price. ஸோ ஒரு பொருளோட விலையை 15% உயர்த்தி விற்கிறாங்க. and then offered 15% reduction. திரும்பவும் 15% அந்த பொருளோட விலையிலேருந்து குறைத்து விற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமானு தான் கேள்வி. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலையாக்குகிறார். அதில் 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்தது என்ன அப்படிங்கிறத கேள்வி. ஸோ இது பர்சன்டேஜுங்கிறதுனால ருப்பீஸ் எதுவுமே கொடுக்கல, நம்ம பர்சன்டேஜாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம இனிஷியலாக இதை 100ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு பொருளோட விலை 100 ரூபாயாக இருக்குது. அதை 15% உயர்த்தும் போது அது 115 ரூபாயாக மாறும். சரிங்களா? இந்த 115 ரூபாயிலேருந்து 15% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்போ அந்த 115ல் 15% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 15/100. அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணால் 5 3s are 15, 5 2s are 10, 0. நெக்ஸ்ட்டு 5 2s are 10, 1, 5 3s are 15, 5 4s are 20. அப்போது 69/4 கிடைக்குது. இதை நம்ம கால்குலேட் பண்ணிங்கன்னா 17.2 சம்திங் நமக்கு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அப்போது இந்த 115 ரூபாயிலேருந்து நமக்கு அந்த 17 ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறோம். அப்போ 115 ரூபாயில் 17 ரூபாய் தள்ளுபடி போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 98 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? அப்போது நமக்கு ஆரம்பத்தில் 100 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. கடைசியாக 15% ஏற்றி திரும்ப 15% தள்ளுபடி கொடுத்து எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க, 98 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல என்ன தான் கிடைக்குது, 2% லாஸ் தான் வருது. ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர், லாஸ், நட்டம். நெக்ஸ்ட் கொஷின், the value of a machine depreciates at 10% per year. If the present value is 1,62,000, what is the worth of a machine after 2 years? ஸோ என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000 இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இவ்வியந்திரத்தின் மதிப்பு என்ன? ஸோ அதுதான் கொஷின்.
ஸோ இனிஷியலாக வந்து எவ்வளோ ரேட்டு கொடுத்துருக்காங்க, அந்த மெஷினோட ரேட் வந்து 1,62,000 கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இனிஷியல் மதிப்பு. அதை வந்து நம்ம இப்போ எத்தனை பர்சண்ட்டாக எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா 100% எடுத்துக்கணும். ஸோ வருஷத்துக்கு 10% தேய்மானம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 1,62,000 வந்து 100%ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ வருஷம் 10% தேய்மானம் ஆகுது. எவ்வளோ அதோட மதிப்பு எவ்வளோ குறையுது. ஓகேங்களா? அப்போ இதை வந்து என்னன்னு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 10 × 1,62,000 நெக்ஸ்ட்டு 100 × x நமக்கு வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ இந்த 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்போ அப்போ எவ்வளோ கிடைக்கிது, எக்ஸோட வேல்யூ வந்து 16,200 ரூபாய் கிடைக்கிது. ஓகேவா? அப்போது வருஷம் எவ்வளோ தேய்மானம் நமக்கு இருக்குது, 16,200 ரூபாய் தேய்மானம் இருக்குது. அப்போது நம்ம மிஷினோட ரேட் என்ன, 1,62,000 மிஷினோட ரேட்டு 16,200 ரூபாய் தேய்மானம் ஆச்சுன்னா, ஸோ தேய்மானம் எவ்வளோன்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16,200 ரூபாய் வந்திருக்கு. ஆரம்ப விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,62,000 ஆரம்ப விலை. ஸோ நாம் இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 8 5 4 1. ஓகேங்களா? அப்போது ஒரு வருடம் கழித்து மெஷினோட விலை என்னவாக இருக்குது, 1,45,800 ரூபாயாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இரண்டாவது வருஷத்துலேயும் 10% தேய்மானம் ஆகுது. அப்போது 10% இதில் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம். இது என்னவா இருக்குது, இது 100%ஆக இருக்குது. இதிலேருந்து நமக்கு திரும்ப என்ன கிடைக்கணும், 10% கிடைக்கணும். என்னன்னு தெரியாது. ஓகேவா? அப்போ அதை நம்ம எக்ஸாக வச்சுக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 10 × 1,45,800 x × 100 கிடைக்குது. அப்போ இந்த 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 14,550 ரூபாய். ஓகேங்களா? அப்போது நமக்கு இந்த ரேட்டு கிடச்சிருக்கா, இந்த ரேட்லேருந்து இந்த 10% ரேட்டை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு அந்த மெஷினோட ஃபைனல் ரேட் என்ன, 2 வருடம் வந்து 10% தேய்மானம் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன ரேட் இருக்குதுன்னு கிடச்சிரும். அப்போ 1,45,800 கிடச்சிருக்கா இந்த ரேட்டு. இதிலிருந்து இந்த 14,580 நாம் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 0 2 2 1 3 1 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது 1,31,220 ரூபா. இதுதான் 2 வருடத்தில் 10% தேய்மானம் ஆச்சுன்னா அந்த மிஷினோட வேல்யூவாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a number is increased by 10% and then decreased by 10%. Find the net decreased person. ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது, 10% குறையுது. அப்போ டோட்டலாக எவ்வளோ பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு எண்ணின் மதிப்புடன் 10% கூட்ட வேண்டும். அதனைத் தொடர்ந்து அந்த எண்ணின் மதிப்பிலிருந்து 10% குறைத்தால் கிடைக்கும் நிகர குறைவு சதவீதத்தை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நம்பரும் நமக்கு கொடுக்கல. அப்போ பர்சன்டேஜ்னாலே நம்ம என்ன நம்பர் எடுத்துப்போம், 100 தான் எடுத்துப்போம். ஓகேவா? இந்த 100லேருந்து என்ன ஆகுது, 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 110 மாறும். திரும்ப என்ன ஆகுது, 10% குறையுது. இந்த 110லேருந்து 10% குறையுது. அப்போ 10%க்கு by 100. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 11 கிடைக்குது. ஓகேவா? அப்போ இந்த 110ல் 11 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ வரும், 99 வரும். ஓகேவா? அப்போது முதல் 100%ஆக இருந்தது, 100ஆக இருந்தது, அடுத்தது 99ஆக மாறி இருக்குது. அப்போ இதில் 1% வந்து என்ன ஆஞ்சிருக்கு, குறைஞ்சிருக்கு. அப்போ 1%. இதுதான் ஆன்சர். ஓகேவா? Sasi purchased a house for rupees 27,000, 75,000 and spent 2,25,000 on its interior decoration. He sold the house to make a profit of 40%. What is the selling price of the house? சசி வந்து ஒரு வீட்டை 27 லட்சத்துக்கு
75,000க்கு வாங்கினார். பின்பு உட்புறங்களை 2,25,000க்கு அழகுபடுத்தி அதை 40% லாபத்திற்கு விற்றாரெனில் அந்த வீட்டின் விற்பனை விலை என்ன? இதுதான் கேள்வி. ஓகேவா? அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 27,75,000க்கு வாங்கியிருக்காங்க. அதோட 2,25,000 என்ன பண்ணியிருக்காங்க, அதை டெக்கரேஷன் பண்ண அழகுபடுத்த செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் மொத்தம் வந்து அந்த வீட்டுக்காக அவர் கையிலேருந்து ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 27,75,000. அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, 2,25,000 செலவு பண்ணியிருக்காரு. ஓகேவா? அப்போ இதை நம்ம ஆட் பண்ணிட்டோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 30 லட்ச ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வீட்டுக்காக டோட்டலாக அவர் கையிலேருந்து 30 லட்ச ரூபாயை கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அந்த வீட்டை வந்து என்ன பண்ணுறாரு, திரும்ப விற்கிறாரு. திரும்ப விற்கிறப்ப அவருக்கு வந்து லாபம் 40% வருது. ஓகேவா? அப்போ வந்து அந்த வீட்டை வந்து எவ்வளோ விலைக்கு விற்கிறாருன்னு நமக்கு தெரியணும். அப்போது இந்த அவர் செலவு பண்ண காசு எவ்வளோ பர்சண்ட்டாக இருக்கும், 100% இருக்கும். அப்போது இந்த 30 லட்சம் என்னவா இருக்குன்னா 100% இருக்குது. அவர் வந்து எவ்வளோ லாபத்துக்கு விற்கிறாரு, 40% லாபத்துக்கு விற்கிறாரு. அப்போ இந்த 100% 40% லாபம் சேர்ந்தால் அது என்னவா இருக்கும், 140% இருக்கும். அது எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது எவ்வளோன்னு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இது எப்படி எழுதணும், 140 × 30 லட்சம் ஈக்குவல் டு இந்த 100 × எக்ஸ். ஓகேங்களா? இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டா இங்கே மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12, 1 3 1 is 3 + 1 4, 1 2 3 4 5 5 zeros இருக்குது ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இதோட மதிப்பு என்ன, 42 லட்சம். ஓகேவா? 40% லாபத்தில் விற்கிறாரு. அப்போ 100%லேருந்து 40% சேர்த்தா 140%ஆக மாறும். அப்போ 140% நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42 லட்சம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஷின் பார்க்கலாம். வாட் பர்சன் இஸ் 5 grams ஆஃப் 1 kg? 1 கிலோகிராம் இருக்குது, 5 கிராமின் பர்சன்டேஜ் என்ன, சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. 1 கிலோகிராமில் 1 கிலோவில் 5 கிராமோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கிராம் கொடுத்துருக்காங்க, இங்கே கிலோவாக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கிலோவை வந்து நம்ம கிராமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 1 கிலோ எவ்வளோ, 1000 கிராம், 1000 கிராம். அப்போ நமக்கு இங்கேயும் 5 கிராம்ஸாக இருக்குது, இங்கேயும் 1000 கிராம்ஸாக இருக்குது. இந்த 1000 கிராம்ஸில் 5 கிராமோட பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு இந்த 1000 கிராம் எத்தனை பர்சண்ட்டாக இருக்கும், 100%ஆக இருக்கும். அப்போது இந்த 5 கிராம் வந்து எவ்வளோ பர்சன்ட், எவ்வளோன்னு தெரியாது, அதனால நம்ம எக்ஸாக வச்சுக்கிட்டோம். இப்போ நாம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x × 1000 ஈக்குவல் டு 100 × 5. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா x ஈக்குவல் டு 5 2s are 10, 1/2. x ஈக்குவல் டு என்னது, 0.5%. 1/2க்கு என்ன வரும், 0.5 வரும். அப்போ வந்து 1000 கிராமில் 5 கிராம் எவ்வளோ பர்சன்டேஜ்னா 0.5%, 0.5. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். வாட் பர்சன் இஸ் 20 பைஸ் ஆஃப் 5 ரூபி 80 பிரைஸ்? 5 ரூபாய் 80 பைசாக்களில் 20 பைசாக்கள் என்பது எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே பைசாவாக இருக்குது, இது மட்டும் ரூபாயாக இருக்குது. நம்ம அதையுமே வந்து பைசாவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 ரூபாய்க்கு வந்து 100 பைசா, அப்போ 5 ரூபாய்க்கு 500 பைசா வரும். இது கூட ஒரு 80 பைசா. அப்போது இது 500 ஒரு 80 எவ்வளோ, 580 பைசா இருக்குது. ஓகேவா? இந்த 580 பைசாவில் இந்த 20 பைசா எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். அப்போ அந்த 580 பைசா எத்தனை சதவீதமாக இருக்கும், 100% இருக்கும். அப்போது இந்த 20 பைசா எவ்வளவு சதவீதம், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோன்னு தெரியாது, அதனால் நம்ம அதை என்ன பண்ணலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்.
அப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x இன்ட்டு 580 ஈக்குவல் டு இந்த 100 இன்ட்டு 20. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2 2s are 4, 1 2 9s are 18. அப்போ x ஈக்குவல் டு 100/29 கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 129. 29 3s are 87 கிடைக்கும். இங்கே ரிமைனிங் எவ்வளோ? 13. அப்போ இது என்ன எழுதணும்? இங்கே இருக்கிற கோஷன் சென்டரில் எழுதணும். கீழே இருக்கிறது மேலே போகணும். இங்கே மேலே இருக்கிறது கீழே எழுதணும். அப்போ 13/29. ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக கிடச்சிருக்கிறது எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ். அப்போது 313/29 ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். Next question, if the length of the rectangle is decreased by 50% and breadth is increased by 10%, then the percentage change in the area of the rectangle is. ஒரு செவ்வகத்தின் நீளம் வந்து 50%க்கு குறைகிறது, டிக்ரீஸ் ஆகுது. அகலம் 80% அளவிற்கு அதிகமாகும் போது அதனுடைய பரப்பில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதம் என்ன? ஓகேவா? அதோட ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளில் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்சஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா a + b + ab/100. இந்த ஃபார்முலாவை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டிக்ரீஸ்டு பை 50% கொடுத்துருக்காங்களா? டிக்ரீஸ்டுன்னு கொடுக்குறப்ப டிக்ரீஸ்டு குறையும் அப்படிங்கிறதுனால நம்ம -50 எழுதணும். இங்கே இன்க்ரீஸ்டு பை 80% அதிகரிக்கும்னு கொடுத்ததுனால +80 எழுதணும். ஓகேவா? இந்த டிக்ரீஸ்டுனா மைனஸ், குறையும்னா மைனஸ், இன்க்ரீஸ் ஆகும்னா ப்ளஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஒன்றை ஏவாக எடுத்துக்கணும், இன்னொன்று பியாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னது? -50, இதை ஏவாக எடுத்துக்கலாம், +80 ப்ளஸ் ஏ வந்து -50 இன்ட்டு இந்த 80/100. ஓகேவா? அப்போ இந்த 0 0 இந்த 0 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 5 × 8 -40. அப்போ -50 + 80 -40. அப்போ -50 + 40 நமக்கு என்ன கிடைக்கும்? -10 கிடைக்கும். அப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் வந்து எதில் கிடச்சிருக்கு? மைனஸில் கிடச்சிருக்கு. அப்போ மைனஸ்னால் கண்டிப்பாக டிக்ரீஸ், குறைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். அது எத்தனை பர்சன்ட்? 10%. டிக்ரீஸ் பை 10%, 10% குறைகிறது. இதுவே +10ன்னு வந்ததுன்னா 10% அதிகமாகிறதுன்னு வரும். ஓகேவா? அப்போது இதோட ஆன்சர் வந்து 10% குறைகிறது. ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டா போதும். இந்த மாடல் சம் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, கெயின் ஆர் லாஸ் பர்சன்ட் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன். லாப அல்லது நட்ட சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறதுனா அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸை வச்சு தான் நம்மளுக்கு லாபமாக நஷ்டம் வருதான்னு நம்ம கணக்கிடுவோம். Last question, due to increase in 30% in the price of a color TV, the sale is reduced by 40%. What will be the percentage change in income? ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலை 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதத்தை கூறு. ஸோ கொஷின் என்னென்னா, ஒரு டிவியோட விலை வந்து 30% வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதிகப்படுத்தினோடனே 40% வந்து சேல் குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ டிவி விலை அதிகம் ஆனோடனே வாங்குறவங்க வந்து குறைஞ்சிட்டாங்க, டிவி வாங்குறவங்க வந்து குறைஞ்சிட்டாங்க. அப்போது வந்து அதை வருமானத்தில் எவ்வளோ வந்து சேஞ்ச் வந்திருக்கு, மாற்றம் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து இங்கே எந்த அமௌண்ட் எதுவுமே கொடுக்கல. இது பர்சன்டேஜ்னால நம்ம அமௌண்ட் என்னவா எடுத்துக்கிறோம்னா 100 ரூபாயாக எடுத்துக்கிறோம். இந்த 100 ரூபாயிலேருந்து எவ்வளோ அதிகப்படுத்துகிறாங்க? 30% அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த 100 ரூபாயில் 30% அதிகமானால் இது என்னவா மாறும்? 130 ரூபாயாக மாறும். ஓகேவா? இந்த 130 ரூபாயாக மாறி இருக்கு.
மாறினதுக்கப்புறம் இதில் வந்து 40% வந்து கம்மியாக தான் டிவி வாங்குகிறாங்க. அப்போ இந்த 130ல் 40% வந்து சேஞ்ச் வந்திருக்கு. அப்போ 40% நமக்கு சேஞ்ச் வந்திருக்கு. அப்போ இன்ட்டு 40/100. ஸோ நம்ம இதை கேல்குலேட் பண்ணோம்னா 4 3s are 12, 4 1 is 4 + 1 2, 52 வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இந்த 130ல் 52 போயிடுச்சு. நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 78 கிடைக்கிது. 88 கிடைக்கிது. ஓகேவா? அப்போ வந்து சேஞ்ச் இன் இன்கம் எவ்வளோ? ஃபஸ்ட்டு 100 ரூபாயாக இருந்தது, 52 வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ என்னவா நமக்கு மாறுது? 82 மாறி இருக்குது. இதில் எவ்வளோ % வித்தியாசம்? 22 ரூபாய், 22% டிக்ரீஸ் ஆகிருக்கு. சரியா? இந்த 40% குறைஞ்சிருக்கு. குறைஞ்சதுக்கப்புறம் என்னவா இருந்திருக்கு? இந்த 40% குறைஞ்சிருக்கா? இந்த 40% எவ்வளோ? 52. அப்போ இந்த 130லேருந்து 52 குறைஞ்சிட்டா 88 தான் ஃபைனலாக கிடச்சிருக்கு. அப்போ ஆரம்பத்தில் 100 இருந்தது, இது 82. அப்போது 22 குறைஞ்சிருக்கு. சரியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.